டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே முன்விரோதம் காரணமாக ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரின் கணவரை லாரி ஏற்றி கொன்றதாக குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார். முத்துராமன், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். தூத்துக்குடி அருகே கல்குவாரிக்கு இடம் வாங்கி கொடுத்ததில் ஏற்பட்ட முன் விரோதத்தில் முன்னாள் அதிமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் பாலகிருஷ்ணன் என்பவரை லாரி ஏற்றி கொலை செய்து விட்டதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடைபெற்று வருகின்றனர். முன்னாள் திமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் கருணாகரன் தான் கொலை செய்துள்ளார் என கோரிக்கை வைக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள கொல்லமரும்பு முன்னாள் அதிமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் முத்து பாலகிருஷ்ணன் இந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். கல்குவாரி சுமார் 650 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்ததில் உள்ளாட்சி தேர்தல் முன் விரோதத்திலும் 2 சக்கர வாகனத்தில் சென்ற போது ஓட்டப்பிடாரம் அருகே சந்திரகிரி அருகே கல்குவாரி 2 லாரி சக்கரத்தில் மோதி சம்பவ இடத்தில் பரிதாபமாக முத்துகிருஷ்ணன் பலியானார். இது விபத்து அல்ல, ஏற்றி கொலை செய்யப்பட்ட முத்து பாலகிருஷ்ணனை தற்போது திமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் கருணாகரன் என்பது கொலை செய்யப்பட்டதாக கூறி அவர் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த பாலகிருஷ்ணன் உடலை வாங்க மறுத்து அவர்கள் உறவினர் தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தூத்துக்குடி அருகே ஓட்டப்பிடாரம் அருகே முன்னாள் அதிமுக பஞ்சாயத்து தலைவி கணவரை கொலையேற்றி சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துராமன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.